வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ஈஸியான ஸ்வீட்டோட ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் ரெசிபி செய்கிறது ரொம்ப ஈஸி, சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஸ்வீட் சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்கும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் இதை செய்கிறதுக்கு ஒரு கப்பளவு மைதா மாவு எடுத்துக்கிறேன். ரெண்டு சிட்டிகை 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம், உப்பு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. இப்போது நான் நெய்யை உருக்கி வச்சுருக்கேன். உருக்கின நெய்யை நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல தாராளமாக ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். நெய் எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு நல்ல சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு ஸ்வீட் ரெசிபி. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள். பிடிச்சா இந்த அளவுக்கு வரணும் பக்குவம். இப்போ நம்ம தண்ணியை மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதிகமாக தண்ணி விட்டுறக்கூடாது. சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சால் போதும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு பக்குவமாக இருக்குன்னு. இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துடலாம். இப்போது ஒரு கப்பளவு சர்க்கரை எடுத்துக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பளவு சர்க்கரைக்கு 3/4 கப்பளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா கொதி வரட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். இதுக்கு பாகு பதம்லாம் தேவையில்லை. குலோப்ஜாம் பதத்துக்கு கொஞ்சம் கூட இருந்தால் போதும். பாருங்கள் நல்ல திக்கான பக்குவம் இருக்குது. ஆனால் பாகு பதம் வரலை. ஒரு கம்பி பதத்துக்கு முன்னாடியே நம்ம இறக்கிடணும். ஒரு கம்பி பதம் வரக்கூடாது. நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா நுரைச்சி கொதிக்குது பாருங்கள். இந்த மாதிரி கொதிக்கணும். இந்த மாதிரி கொதிக்கும்போது ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் விட்டால் போதும். இப்போ பாருங்கள் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ மாவு நல்லா ரெடியாகி வந்துருச்சு. இதை நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். 6 உருண்டைகள் வந்துச்சு. இதை நல்லா நம்ம பக்குவமாக பிசைஞ்சு எடுக்கணும். நல்லா உருட்டிட்டு அதுக்கப்புறம் திரட்ட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்து வச்சுருங்க. ஒரு சப்பாத்தி கட்டையில் நம்ம உருட்டிக்கலாம். மாவு போட்டு நல்லா எந்த அளவுக்கு உங்களால் மெலிசாக திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க. மாவு கூட சேர்த்து போட்டாலும் பரவாயில்ல, ஆனால் நல்லா மெலிசாக திரட்டிக்கோங்க. மைதா மாவுன்றதுனால ஈஸியாக திரட்டவும் வரும். நல்லா மாவு போட்டு நல்லா திரட்டி எந்த அளவுக்கு மெலிசாக இருக்குன்னு பாருங்கள். அப்போ தான் நல்லா ஸ்வீட்ஸ் ரெசிபி நல்லா வரும். லேயராக வரும் இந்த மாதிரி பண்ணும்போது. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக நான் மெலிசாக திரட்டியிருக்கேன். இது மேலே நெய்யை போட்டுக்கலாம். நெய் போட்டுட்டு மாவு தூவிக்கலாம். இதே மாதிரி மேலே எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இன்னொன்றுத்தையும் போட்டு நல்லா இழுத்து விடுங்க. இழுத்து நல்லா சரியாக எல்லாம் ஒன்றா வர மாதிரி பார்த்துக்கோங்க. இதை சரி பண்ணிவிட்டு திருப்பியும் இதில் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டு சமன் பண்ணிடுங்க. திருப்பி மாவு தூவிக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நமக்கு ஈவினிங் டைமில் ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரியும் நம்ம ட்ரை பண்ணலாம். எப்பயுமே ஒரே மாதிரியே ட்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரியே நம்ம சிம்பிளான ஸ்வீட்ஸ் நம்ம இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம். சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும், ஈஸியாகவும் இருக்கும்.
இப்போது எல்லாத்தையும் நல்லா போட்டு ரெடி பண்ணிட்டோம். இப்போ லைட்டாக நம்ம அமுக்கி விட்டுட்டு மெதுவாக உள்ளே வந்து மெதுவாக டைட்டாக உருட்டணும். நல்லா டைட்டாக உருட்டிக்கோங்க. நல்லா உருட்டிட்டு நல்லா இந்த சமனாக பண்ணிடுங்க. ரொம்ப அழுத்தி உருட்ட வேண்டாம், லேசாக அப்படி பண்ணி விடுங்க. இப்போ நம்ம ஒரு கத்தி எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் குட்டி குட்டியாக. இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது. இந்த வந்து நம்ம நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து நல்லா தட்டி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப கனமாக இருக்க வேண்டாம். லைட்டாக வேணும்னாலும் பூரிக்கட்டையில் லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கலாம். அதிகமாக தேய்ச்சிடக்கூடாது, அழுத்திடக்கூடாது. லேயர் தெரியணும், அந்தளவுக்கு மெதுவாக தேய்ச்சி விட்டுருங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதை பொரித்து எடுத்துடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும், காஞ்ச பிறகு போடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ மீடியமில் வச்சுருங்க, இல்லை லோவில் வச்சுருங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் இல்லை லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு தான் செய்யணும். அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு நமக்கு வரும். இப்போ செவந்ததுக்கப்புறம் மெதுவாக திருப்பி போட்டு திருப்பி போட்டு கூட செஞ்சுக்கலாம். ஆனால் திருப்பி போட்டு பண்ணுங்கள். நல்ல ஒரு கலர் வர வரைக்கும் நம்ம இதை திருப்பி போட்டு எடுத்துட்டோம். இப்போ நம்ம ஜீராவை வந்து கொஞ்சம் சூடு பண்ணணும். சூடாக இருக்கணும், ஜீரா ஆறி இருக்கக்கூடாது. லைட்டாக கொஞ்சம் நான் திருப்பியும் சுட வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ அடுத்த பேட்ச் போடுற வரைக்கும் இது நல்லா முழுகி இருக்கட்டும். நல்லா திருப்பி போட்டு விட்டுருங்க. இதில் ஏலக்காய் பவுடர் போட்டேன், அது வந்து ஸ்கிப் ஆயிடுச்சு. ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு ஜீரா ஊறி நல்ல ஒரு சூப்பரான ஜூஸியான ஸ்வீட் இது. ரொம்ப ஈஸியாக ஒரு கப்பளவு மைதா மாவு, ஒரு கப்பளவு சர்க்கரை இருந்தால் போதும். சூப்பராக டேஸ்ட்டாக ஒரு ஈஸியான மெத்தடில் ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்றலாம். இந்த ஸ்வீட் ரெசிபி எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ் கூட செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா லேயராக இருக்குது, ஜூஸியாக இருக்குது, எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை எல்லோரும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். லேயராக இருக்கிறது தெரியுது பாருங்கள். சாப்பிடவோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலில் நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கோம். விச்சி கிரியேஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.